I know he is close. Too good அவர். அதனால இப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பார். தகப்பன் சிச்சுக்காத எத்தனை தப்பு வேதத்தின்படியே ஒரு மாசம் கூட அபிஷேகம் இருந்திருக்கேன். வெளியில இருக்கணும் உனக்கு தெரியாது அபிஷேகம் இல்லைன்னு. உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவா. நீ போன் பண்ணா ஜோம் பண்ணா உனக்கு வர வேண்டியது வந்துடும். எனக்கு இருக்காது. நான் பொங்கி வழிவேனே, நான் எதுக்கு ஓடி சேர உனக்காகவா? நீ கொடுக்குற காணிக்கா நான் கட்டே பண்ண மாட்டேன். I never bother. நீ காணிக்கு போயிட்டே பண்ண மாட்டேன். I don't listen and wait for money. ஏன்னா அங்கிருந்து வரும் கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறது. பட் எதுக்கு ஓடி சேர? எனக்குள்ள ஒரு கொண்டாட்டம், எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, எனக்குள்ள ஒரு ஆனந்தம், அவரோடு நடக்கிறதும் அவரோடு பேசுறதும் அவர் என்னோட பேசுறதும். ஐயோ சொல்லுங்க, ஐயோ எவ்வளவு சந்தோஷம். அந்த ஜபால நேரம் போக தெரியாது, மனம் போக தெரியாது. பேசுவார் கொஞ்சம் பேசுற மாதிரி காலில் உழுந்து முட்டி 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 அந்த உழுந்து அழுது மூச்செல்லி சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல இதெல்லாம் இருக்காது, செத்து போயிருக்கு. Your spiritual life will be dead. நம்மளுக்கு வரும் கட்டாயம் உள்ள போய் உட்கார்ந்து அதுல இருந்து திருந்திட்டேன். உங்க சண்டை ஈவினிங்காவது போய் ஓய்மா உட்கார்ந்து ஆராதனை அபிஷேகம். ஆலயத்துல என்ன இருக்கு? ஆலயத்துல என்ன இருக்கு? அப்புறம் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுக்குவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் தூக்கும் என்றார். இல்லைங்க, அபிஷேகத்தை பற்றிட்டு பாருங்க. அபிஷேகம் பண்ணிருக்கிறவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஆலயத்துல என்ன இருக்கு? விளக்குன்னு என்ன அர்த்தம்? வெளிச்சம். இருந்து போன வாழ்க்கையில வெளிச்சம். அமைச்சர் இருந்து போன எதுவும் தெரியாது வருவேன். ஆண்டவர் ஒரு வழி காட்டுவார். வழிகாட்டும் தீபம் துணையாளரே நீ ஆலயத்தில் தேடினா, இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ஆலயத்துல நீ தேவனை தரிசிச்சினா, தேவனை துதிச்சினா, ஆராதனை செல்லுவியா. தேவனுடைய ஆலயத்துல நீங்க சாலமோன் ஜெபம் பண்ணின போது வேதம் சொல்றது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து தேவ மகிமை இந்த ஆலயத்தை மூடியது. இன்றைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவ மகிமை இறங்கி வரணும், தேவனுடைய அக்கினி இறங்கி வரணும், தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்துல இறங்கி வரணும். அபிஷேகம் பெறாதவங்க தான் அபிஷேகம் பெற்றுக்கும், அபிஷேகம் பெற்றவங்க தான் இன்னும் அதிகமா பெற்றுக்கும். தேவ வல்லமை இறங்கி வரணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. Thank you Jesus. Yes Lord, hallelujah. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ பல இடத்துல இருந்து வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஆனா இந்த கர்த்தருடைய மகிமையான தேவன் இன்றைக்கு நம்ம பரலோகத்துல இருந்து வந்து ஆசீர்வதிக்கிறார். ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எங்கள் மத்தியில இறங்கி வந்த தேவன், எங்களோடு பேசுகிற தேவன், இந்த வல்லமையான வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். ஓ வண்டர்ஃபுல் சோத்ரஹாம் 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 ஹீனா ஹமா ரபா ஓ ரபா ஹமா ஹமா ரபா நீ சபா ரபா ஹமா ரபா ஓ ரமா ஹத்தா ஹீனா ஹத்தா லதினா
பறவை வடிவத்தில் வெளியே போறதை நான் பார்த்தேன். கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நீ அதை பார்ப்பேன். தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. எம்மா இப்ப நம்ம அபிஷேகத்துக்குள்ள போறோம். ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆவியானுடைய பிரசன்னத்துல இருந்து கடைசி ஜபத்துக்குள்ள போறோம். தேங்க்யூ காட். இப்போது தேவனுடைய மகிமை நம்ம மத்தியில் இறங்கி வரும். திருமணம் தடையா இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்கிறேன். நீ ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது. ஒரு நபருடைய திருமணம் தடைப்பட்டிருக்கு. எஸ், நீ ஒரு சகோதரி தான். உன்னை தடை செய்த ஒரு சத்ரு உன்னை விட்டு கடந்து போகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். உன்னுடைய காரியத்தை கர்த்தர் விரைவில் செய்து முடிவார். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Holy Ghost. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவ வல்லமை இறங்கி வருது. The power of the Holy Spirit is coming. The power of the Holy Spirit is coming. நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. அக்னி இறங்கட்டும். தேவனுக்கு அக்னி இறங்கி வருவதாக மந்திர கட்டளை சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாவதாக.
இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த சரீரத்தை விட்டு நிரந்தரமா போயிடு, திரும்பி வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டளை திலகமும் இங்க இருக்கிற ஊழியக்காரங்க உங்க கரங்களை உங்க மேல வைங்க ப்ளீஸ். அவன் lay your hands on them. என்னுடைய பிள்ளைங்க மேல கமான். நீங்க எல்லாரும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, உங்க கரங்களை நீட்டி விசுவாசத்துல இந்த பிள்ளைகளை காய்ச்சா ஒன்றுமில்லாம இந்த கட்டளை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய மாளிகையாய் பார்க்கிற கட்டளை இந்த பிள்ளைகளை கற்று தெரிந்து கொண்டார். இந்த பிள்ளைகளை கற்று தெரிந்து கொண்டார். ஒன்றுமில்லாம இதை கத்தருவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை உங்களுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டீர்கள். உமக்கு சோத்திரம். ஆவியனுடைய ஒத்தாருடைய கரத்தை வைப்பீராக. ஊழியத்துக்கான வல்லமை, ஊழியத்துக்கான அபிஷேகம், இந்த சபையை நடத்துவதற்கான அபிஷேகம், வளர்ச்சிக்கான அபிஷேகம், அநேக கிளைகளை வைக்கத்தக்கதாக, அநேக இடத்துல துளிர் விட்டு ஆண்டவரே இந்த கூட்டு பூக்கத்தக்கதாக அபிஷேகத்தை கொட்டுவீராக. இந்த வல்லமை இந்த பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. இந்த ரெண்டு பிள்ளைகள் மேல உங்களுடைய உன்னதமான அபிஷேகம் இறங்கி வருவதாக. இப்பொழுது இறங்கி வருவதாக. பிள்ளைகள் மேல் தண்ணி இருக்கட்டும். என் ஆண்டோடைய கரம் இவன் தங்கி நடந்துட்டு ஒரு நாள் விலகக்கூடாது. இந்த பிள்ளைகள் மேல இருக்கட்டும். அவர்கள் கொடுத்த பிள்ளைகள் மேல அவருடைய கரம் இருக்கட்டும். அந்த பிள்ளைகளை பரிசுத்த பிள்ளைகளாக வளர்த்து கொடுப்பீராக. ஆண்டவரே அப்படியே அவருடைய தாயாருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே குமாரனுடைய தாயாருக்காக, சகோதரி திலகாமுடைய தாயாருக்காக செபிக்கிறோம். இந்த சபையை கட்டுவதற்காக இடத்தையே கொடுத்து உங்களுடைய அடியாரை ஆசீர்வதிப்பீராக. பங்கு பெரிதாய் இருப்பதாக. இந்த சபையிலே ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிற ஆத்மாக்களுடைய பெயர்கள் எல்லாம் அவருடைய பெயர்ல எழுதப்படணும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி உங்களுடைய சொந்த ஒன்ன உறவை பண்ண எல்லாரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முதல் இவர்களை விசேஷப்படுத்தி மேன்மைப்படுத்தி இவர்களை ஆசீர்வதித்து விமோசனப்படுத்துவீராக. இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக செபிக்கிறோம். இத்தனை நேரம் உடைய வார்த்தைகளை கேட்க உங்களுடைய நாமத்திலே கூடியிருக்கிற ஆலயத்திலே ஆண்டவரே இந்த பிரதிஷ்டைக்கு வந்து கலந்து கொள்ள இந்த பிள்ளைகள் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தாலும் இந்த சபை விருத்தி அடைத்தோம். அந்த இடம் பட்டாதபடிக்கு இடம் பெருகிறதாக அந்த நீர் ஆசீர்வதிப்பீராக.